அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த 250 ப்ரீமியம் பிளான் இருக்கு இல்லைங்களா, கஸ்டமர் ரிவார்ட் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ இந்த பிளானை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பின் ரெக்வஸ்ட் இதில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அந்த பிளானோட டீட்டெயிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் ரெக்வஸ்ட் வச்சுருங்க. ஸோ பின் ரெக்வஸ்ட்டில் நம்ம நார்மலாக எப்பவும் போல் பின் ரெக்வஸ்ட் தான். ஸோ 25 பின் ஏற்கனவே ₹70 கட்டினவங்க ₹180 கட்டி நீங்கள் பின் ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக வரவங்களாக இருந்துச்சுன்னா ₹250 கட்டி நீங்கள் பின் ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 25 பின் வேணும் அப்படிங்கிறவங்க 25 பின் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகி 250 அப்படிங்கிறது மேலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து 250 அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. சரிங்களா? 250. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேங்க். ஸோ உங்களுடைய பேங்க் என்னமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பேமெண்ட். நம்ம எல்லாருமே வந்து மொபைல் பேங்கிங் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதனாலேயே நிறைய நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அது கொடுத்துருங்க. ட்ரான்சாக்ஷன் நம்பர் அது போக சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுவே ₹70 நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ₹180 பண்ணணும் அப்படின்னா 18 பாயிண்ட்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த 18 பாயிண்ட்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு நிமிஷம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ₹180 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ₹180 கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதே ஆப்ஷன் தான். ஸோ இந்த பின் ரெக்வஸ்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், பின் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு பாயிண்ட் ப்ரீமியம் கஸ்டமர் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து இது பழைய இது அப்படிங்கிறனால உங்களுக்கு சரியாக இதாகாது. ஸோ 5 lakhs அப்படிங்கிற அந்த லிமிட்டில் நீங்கள் செட் ஆவீங்க ஃபஸ்ட்டு இதில் வர்றது. ஸோ ₹250 நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து செல்ஃபாக வந்து ₹50 கிடச்சிட்ருக்கும். சரிங்களா? ₹50 கிடச்சிட்ருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, இதே 250 பிளானில் 250 ரிவார்ட் பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக உங்களுக்கு ₹25 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது ₹3500 ஒரு சாரீ வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ 50 ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 50 ரிவார்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு நீங்களே ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன 25 பாயிண்ட்டும் உங்களுக்கு நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ₹3500 ₹300 டெய்லி கமிஷனும், அது போக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கமிஷன் வந்து உங்களுக்கு ₹100 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் 3. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரியும் ப்ளஸ் உங்களுக்கு ₹6500 கட்டியிருப்பீங்க ப்ளஸ் 250 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ளஸ் 250 350 3500க்கும் சரி, 6500க்கும் சரி, 12500க்கும் சரி, நீங்கள் பேசிக்கில் வந்து 250 அப்படிங்கிறது கட்டியிருக்கணும். அது வந்து 25 பின்னு வாங்கியிருக்கணும். அது போக இந்த ₹3500 பின்னும் இந்த ₹6500 பின்னும் ரெக்வஸ்ட்டில் நீங்கள் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ₹12500 நீங்கள் பே பண்ணுறது மூலமாக ₹250 டெய்லி கிடச்சிட்ருக்கும். சாரி 250 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு நீங்களே வந்து ஃபுல்லாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹12,200 டெய்லி வித்ட்ராவல் கிடச்சிக்கும். ₹500 வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ராயல்ட்டி இன்கமில் 10%, 20%, 30%, 40%ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ராயல்ட்டி இன்கம் தான். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வரப்போ நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். ஸோ ₹5 லட்ச வெளியே போயிடுவீங்களானா கிடையாது. அடுத்த அப்கிரேடேஷன் 3500, அடுத்தது 6000, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12500. ஸோ நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆக உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 250ல் ப்ரீமியமில் வர்றது மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இது வந்து ரிவார்ட் சிஸ்டத்துக்கூட வர்றதுனால ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சேல்ஸ் நடக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸோடைய வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ அது மூலமாக வரக்கூடிய அந்த இன்கம்மை நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் நம்ம எந்த ப்ரீமியமில் சேர்ந்துருக்கோமோ அந்த ப்ரீமியத்துக்கு தகுந்த இன்கம் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம ரெஃபரல் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அவ்வளோ ரெஃபரல் அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரெஃபரல் பண்ணிக்கலாம் ₹250 பிளானில். ஓகேங்களா? இதில் வந்து யார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எம்பியில் இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. எம்எம்பியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்எம்பி ஐடி வந்து உங்களுடைய ஐடி, நேம் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இதில் வந்து எந்த ப்ரீமியமில் வர்றீங்க பார்த்துக்குங்க. டெய்லி செல்ஃப் இன்கம் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படிங்கிறப்போ 250 நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஸ்பான்சர் நேம்ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து
என்னுடைய நேம் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ யாராவது வரீங்க அப்படின்னா என்னுடைய நேம் தான் கொடுப்பேன். ஸோ உங்களுடைய அப்ளைனருக்கு கீழே உங்கள் எம்எம்பி வந்திருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கீங்க, யாருடைய ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்களோ அவங்களுடைய ஸ்பான்சர் ஐடி தான் அங்கே போடணும். ஸ்பான்சர் நேம் தான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து சரியாக பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரில அப்படின்னா நீங்கள் என்னுடைய இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்பான்சர் ஐடி அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஐடி வந்து எம்எம்பி 8234. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நம்பர், அதான் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துக்குங்க. அட்டாச் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறதுல நீங்கள் 250 அமௌண்ட் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒருத்தரே 4 ப்ரீமியமில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். 4 ப்ரீமியமில் இருக்கலாம். இல்லை பேசிக் பிளான் உங்களுக்கு வந்து 250 ரூபாயிலே இருக்குன்னா இருக்கலாம். இல்லை 3500 கட்டிக்கிறதுனாலும் கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 250 ரூபாயில தான் உள்ளே வந்திருப்பீங்க ப்ரீமியமில். பட் உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்க 3500 பண்ணி 300 ஏர்ன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷனாக அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த 100 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதனுடைய ஃபார்மெட்டு. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நன்றி.